மார்த்தாளுடைய எண்ணம் மனுஷ ஆலோசனையின்படி அவன் நினைக்கிறான். எந்த பாடியும் ஒரு இடத்துல வச்சுட்டா 4 நாள் ஆச்சுன்னா நாரும். அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா நீ தேவனை விசுவாசிக்கிறதான உனக்கு உலக பிரகாரமான செய்தியை தேவன் சொல்றதுக்கு இங்க வரல. உலகத்தார்கள் உலக பிரகாரமான செய்திகளை அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நீ வேறு பிரிக்கப்பட்டவன். संसार के लोग कई बात करें पर हम तो अलग रहना चाहिए. உன்னை அவர் தனக்காக பிரித்து எடுத்திருக்கிறார். हमें परमेश्वर अलग किया है संसार. உனக்கு ஒரு செய்தி உண்டு. हमारे लिए एक वचन है. எது கெட்டு போகும் நாரி போகும்னு நீ நினைக்கிறியோ एक संदेश के அதுல தேவனுடைய மகிமையை காண்பாய். हमें सोचेंगे क्या बात हमें नहीं होगा उसमें आश्चर्य की बात काम करने वाले हैं हमारे प्रभु. இப்ப கூட நமக்கு என்ன சில விஷயங்கள் மனுஷர்களுக்கு வர்ற காரியங்களை நம்ம யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்போம். எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரியே நமக்கும் நடக்கும். ஏன்னா அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனுடைய முடிவு அதுதான். ஆனா தேவன் அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர் நம்ம கூட இருக்கிறார். அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவர் அப்படிப்பட்டவர் என் கூட இருக்கிறாங்கிறத நீங்களும் நான் என்ன செய்யணும்னா विश्वासिक வேண்டும். हम सोचेंगे अन्य लोगों की तरह दूसरों लोगों की तरह हमारे विषय में भी होगा. உலகத்தான் சொல்றான் அது கெட்டு போகும். संसार के लोग कहते हैं वो नहीं होना. அதுல இருந்து நாற்றம் வரும். நீங்களும் நானும் சொல்லணும். இப்ப ஆண்டவர் ஏற்கனவே நாம விசுவாசிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நாம சொல்லணும் இல்ல நான் விசுவாசிக்கிறேன். இதுல தேவனுடைய நாம மகிமைப்படும். तो उस बात में हम कहने हैं नहीं हमारे साथ हमारे प्रभु है. इस बात में आश्चर्य की काम करने वाले हमारे साथ हैं. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஒரு கெட்டு போகிற ஒரு சூழ்நிலையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். मे भी कोई बात बिगड़ जाने के समय हम आए हैं. हाँ அது அப்படியே முடிஞ்சு போயிற நிலைமையில அப்படியே நின்னுகிட்டு இருக்கலாம். अंतिम क्षण में हम खड़े होते हो तो भी यहाँ आए थे. அது முற்றுப்புள்ளி இல்ல. वो फुल स्टॉप नहीं है. உலகம் அது முற்றுப்புள்ளின்னு சொல்லும். अन्य लोग कहते हैं वो खत्म हो गया. தேவன் அங்கே அதை தொடக்க புள்ளியாக அதை மாற்றும். पर हमारे परमेश्वर वहाँ ही शुरू हो आश्चर्य की बात को शुरू करते हैं. அந்த வல்லமையுள்ள தேவன் தான் என் கூட இருக்கிறார். वह महिमा का प्रभु हमारे साथ है. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன். हम कहना चाहिए मुंह खोलकर मैं विश्वास करता हूँ. மீதியை நீங்க தான் சொல்லணும்.